வெல்கம் டு கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமி. கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு கதை மூலயமாக நம்ம ஆங்கிலம் கற்றுக்க போகிறோம். அந்த கதையின் பேர் என்னன்னா த மில்க் மேட் அண்ட் ஹர் பெயில். ஸ்டோரிக்குள்ள போலாமா? மாலி, த மில்க் மேட்ஸ் ஜாப் வாஸ் டு மில்க் த கவுஸ் அண்ட் செல் த மில்க் அட் த மார்க்கெட். இப்போ இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற நியூ வேர்ட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மில்க் மேட். மில்க் மேட் அப்படின்னா பால்காரி. ஜாப் வேலை. மில்க் த கவுஸ் செல் விற்கிறது. மில்க் உங்களுக்கு தெரியும் பால். மார்க்கெட் சந்தை. ஸோ மாலி அப்படிங்கிறது ஒரு பால்காரியினுடைய பெயர். அவளுடைய வேலை என்ன? தினம் தினம் பாலை கறந்து அதை மார்க்கெட் அதாவது சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்கிறது. இதுதான் மாலியோடைய வேலை. While walking to the market, she spotted a chicken and thought that she could earn more money by buying a chicken and selling its eggs. While walking to the market, சந்தைக்கு போயிட்டு இருக்கும்போது, while walking to the market, சந்தைக்கு போயிட்டு இருக்கும்போது, she spotted அவ கண்ணுக்கு ஏதோ தென்பட்டுச்சு. என்ன தென்பட்டுச்சு? a chicken, ஒரு கோழி தென்பட்டுச்சு. and thought, உடனே அவளுக்கு ஒரு யோசனை பிறந்தது. thought that she could earn more money. earnனா சம்பாதிக்கிறது. more moneyனா அதிகம் பணம். அவளால அதிக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. எப்படி? by buying a chicken and selling its eggs. ஒரு கோழியை வாங்கிட்டு வீட்டில் வளர்த்து அது முட்டை போடும் இல்லையா, அந்த முட்டையை கொண்டு போய் சந்தையில் விற்றா அவளுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. While walking to the market, she spotted a chicken and thought that she could earn more money by buying a chicken and selling its eggs. She even thought she could make the other milkmaids jealous through this business. She even thought, அது மட்டும் இல்லாம இன்னொரு யோசனையும் அவளுக்கு வந்துச்சு. She could make the other milkmaids jealous through this business. இந்த பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ்னா வியாபாரம், இந்த வியாபாரம் மூலியமா மற்ற பால்காரிகளையும் பொறாமப்பட வைக்க முடியும். ஜெலஸ்னா பொறாமை. ஜெலஸ்னா பொறாமை. While thinking so, she skipped in excitement and soon the milk spilled over. While thinking so, அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, she skipped in excitement, அவ ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில இருந்தா, அதனால அவ பாதையை சரியா பார்த்து நடக்காம கீழே தவறி விழுந்துட்டா, தடுக்கி விழுந்துட்டா. skipped in excitement and soon the milk spilled over. கீழே விழுந்ததுனால என்னாச்சு? அவ வச்சிருந்த மில்க் எல்லாம் கீழே ஊத்திருச்சு. ஸ்பில்னா சிந்துறது. She went home with empty pails and no money. அவ வீட்டுக்கு வெறும் வாளியோடவும் வெறும் கையோடவும் போனா அவ எதுவுமே சம்பாதிக்கல. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற டாபிக் வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்த ஸ்டோரியில் வைல் வாக்கிங் டு த மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இப்போ நாமளாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், வைல் வாக்கிங் டு த பார்க் ஐ ஸ்பாட்டட் அ பட்டர்ஃப்ளை. அந்த ஸ்டோரியில் வைல் வாக்கிங் டு த மார்க்கெட் அப்படின்னு இருந்துச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மார்க்கெட்டுக்கு பதிலாக பார்க் போட்டேன். ஐ ஸ்பாட்டட் அ சிக்கன் அப்படின்னு இருந்துச்சு. ஐ ஸ்பாட்டட் அ சிக்கனுக்கு பதிலாக பட்டர்ஃப்ளை போட்டேன். ஸோ ரெண்டே வேர்டு தான் மாற்றினேன். இப்போது நானே ஒரு சென்டென்ஸை உருவாக்கிட்டேன். இதனுடைய தமிழாக்கம் என்னன்னா, பூங்காவிற்கு நடந்து செல்லும் போது ஒரு வண்ணத்து பூச்சியை கண்டேன். While walking to the park, I spotted a butterfly. Second, while walking to the market அப்படின்னு இருந்துச்சு ஸ்டோரியில். வாக்கிங்க்கு பதிலாக நான் இப்போ டாக்கிங் அப்படின்னு போட்டிருக்கேன். த்ரூ ஃபோன் டு த மார்க்கெட் பதிலாக த்ரூ ஃபோன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஐ ஸ்பாட்டட் அ ஸ்னேக், அந்த ஸ்டோரியில் சிக்கன் அப்படின்னு இருந்தது, அதுக்கு பதிலாக அ ஸ்னேக் நியர் மீ அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ while talking through phone, I spotted a snake near me. இதனுடைய தமிழாக்கம் என்னன்னா, அலைபேசியில் பேசி கொண்டிருந்த போது என் அருகில் ஒரு பாம்பு இருப்பதை கண்டேன். அப்போ கண்டேன் அப்படின்னா ஸ்பாட்டட்,
அப்படிங்கிற மீனிங்கை தருது. த சேம் வே நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே நான் கொடுத்துருக்கேன் வைல், ஃபர்ஸ்ட் வேர்ட் வைல். இந்த இடத்துல நீங்கள் என்ன வேர்ட் ஐஎன்ஜி ஃபார்மில் வாக்கிங், டாக்கிங், பிளேயிங் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டு த பார்க் த்ரூ ஃபோன் அதர் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஸ்பாட்டட் அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து நான் வந்து சிக்கனுக்கு பதிலாக பட்டர்ஃப்ளை, ஸ்னேக் போட்ட மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒன்று இன்செக்ட் நேமோ அனிமல் நேமோ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போது சில நியூ வேர்ட்ஸுக்கான தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த செஷனை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மில்க் மேட், பால்காரி. மில்க் மேன், பால்காரன். மில்க் மேன் அப்படிங்கிறது ஸ்டோரியில் இல்லை, நானாக கொடுத்துருக்கேன். மில்க் மேன் அப்படின்னா பால்காரன், மில்க் மேட் அப்படின்னா பால்காரி. பிஸ்னஸ், வணிகம். பிஸ்னஸ்னா வணிகம். எக், முட்டை. பை, வாங்க. செல், விற்பனை. பெயில், வாலி. ஏர்ன், சம்பாதிக்க. மார்க்கெட், சந்தை. சிக்கன், கோழி. சிக் அப்படிங்கிறது ஸ்டோரியில் இல்லை, நானாக கொடுத்துருக்கேன். சிக் அப்படின்னா கோழி குஞ்சு. That's it for today. Please do like, share and subscribe the channel to watch more videos. தினம் தினம் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைபு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.